இந்த சாப்டரில் என்ன பார்க்கலாம் அப்படின்னா ஃபங்க்ஷன்ஸ் பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஃபங்க்ஷன் எப்படி டிஃபைன் பண்ணுறது பார்க்கலாம். ஸோ அது கீவேர்டு வந்து டெஃப். ஸோ இவ்வளோ தான் ஒரு ஃபங்க்ஷன். டெஃப்னு கீவேர்டு யூஸ் பண்ணிவிட்டு இது நம்ம ஃபங்க்ஷனோட நேமு. இந்த மாதிரி ப்ராக்கெட் கொடுத்தோம்னா அது வந்து ஃபங்க்ஷன். ஸோ இப்போ ஃபாருக்கு யூஸ் பண்ணுற மாதிரியே இந்த இடத்துல கோலன் இண்டென்ஸ் வந்து கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் வந்துடணும். இப்போ இது எப்படி கால் பண்ணுறதுன்னா அவ்வளோதான். இதுக்கு நமக்கு அவுட்புட்டே வரல. ஏன் வரலன்னா நம்ம எதுவுமே கொடுக்கல. ஸோ இந்த மாதிரி கொடுத்துருக்கேன். இப்போ பார்க்கலாம். ஸோ திஸ் இஸ் ஃபங்க்ஷன் அப்படின்னு வருது. இந்த ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா நமக்கு எந்த வேல்யூமே ரிட்டர்ன் பண்ணல. நம்ம என்ன கொடுக்குறோமோ அதை மட்டும் பிரிண்ட் மட்டும் பண்ணுது. இதே ஃபங்க்ஷனில் நம்ம ரிட்டர்ன் யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ ரிட்டர்ன் 5 கொடுத்தோன்னா இந்த ஃபங்க்ஷன் நம்ம கால் பண்ணால் நமக்கு 5ன்ற இன்டிஜர் வந்து சேவ் ஆகும். ஸோ ஏ ஈக்குவல் டு இந்த ஃபங்க்ஷன் பிரிண்ட் ஏன்னு கொடுத்துருக்கேன். அப்போ ஏன்றது என்ன ஆகும்னா இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே போயிட்டு இந்த 5ன்றது நம்ம ரிட்டர்ன் பண்ணோம். இந்த 5 தான் இந்த ஃபைலில் ஸ்டோர் ஆகும். இதே மாதிரி ஒன்றுக்கு மேற்பட்ட பல ரிட்டர்ன் கொடுத்துடலாம். ஸோ இந்த மாதிரி கொடுத்தோம்னா இது ஒரு டப்புளாக ரிட்டர்ன் பண்ணும். இந்த இடத்துல ஏன்றது ஒரு டப்புள். அந்த டப்பில் 4 ரீடிங்ஸ் இருக்கும்னு செக் பண்ணி பார்க்கலாம். முன்னாடியே பார்த்துருப்போம் டப்பில் எப்படி அன்பேக் பண்ணுறதுன்னு. ஸோ இது செப் ஈக்குவல் டு ஸ்லாஷ் n அப்படின்னு என்ன அர்த்தம்னா செப்ன்றது இந்த செப்பரேட்டர் இருக்கு இல்லையா, இந்த செப்பரேட்டரில் என்ன வரணும் அப்படின்றத டிஃபைன் பண்ணுறது. இது டிஃபால்ட் வந்து ஸ்பேஸ் இருக்கும். அந்த ஸ்லாஷ் n மாற்றினோம்னா அந்த ஏபிசிடி வந்து நெக்ஸ்ட் லைனில் பிரிண்ட் ஆகும். இதே மாதிரி நம்ம ஃபங்க்ஷனில் ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எக்ஸ் ஒய் 2 ஆர்குமெண்ட் தேவைப்படுது. அதே மாதிரி இந்த இடத்துல நமக்கு 2 ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணணும். ஒருவேளை பேராமீட்டர் வந்து பாஸ் பண்ணலை அப்படின்னா நமக்கு எதாவது காமிக்கும். 2 required positional arguments. ஸோ எக்ஸையும் ஒய்யையும் நம்ம இங்கே தான் மென்ஷன் பண்ணணும். ஸோ இது எக்ஸையும் ஒய்யை மென்ஷன் பண்ணிவிட்டு இந்த எக்ஸும் ஒய்யும் இந்த இடத்துக்கு போயிட்டு நமக்கு இந்த வேல்யூஸ் வந்து ரிட்டர்ன் பண்ணணும். அவ்வளோதான் ஃபங்க்ஷன்ஸ். இந்த ஃபங்க்ஷனில் ரிட்டனுக்கு பதிலாக நம்ம ஈல்டுன்னு ஒரு கீவேர்டு இருக்குது. ஈல்டு அப்படின்ற கீவேர்டு நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து இது ஒரு ஜென்ரேட்டரை ஒரு ரிட்டர்ன் பண்ணணும். இப்போ ரிட்டர்ன் அப்படின்றது இந்த ஃபங்க்ஷனை டெர்மினேட் பண்ணிவிட்டு இங்கே கீழே வந்துடும். ஆனால் ஈல்டுன்றது இந்த ஃபங்க்ஷனை டெர்மினேட் பண்ணாது. அதனால் நம்ம எத்தனை ஈல்டு வேணாலும் கொடுத்துக்கலாம். இப்போ இந்த இடத்துல நான் ஏவை பிரிண்ட் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஜென்ரேட்டர் ஆப்ஜெக்ட் வந்து ரிட்டர்ன் ஆகிருக்கு. அப்போ இந்த ஜென்ரேட்டர் ஆப்ஜெக்டை வந்து நம்ம இதுக்குள்ளே இருக்க ரீடிங்ஸ் எல்லாம் எப்படி எடுக்கிறது அப்படின்னா அதுக்கு நம்ம ஃபார் லூப்ஸ் தான் யூஸ் பண்ணணும். ஸோ பார்த்தீங்கன்னா ஃபார் லூப் யூஸ் பண்ணால் நமக்கு இதே வேல்யூ வந்து வருது. ஆக்சுவலி இந்த ஜென்ரேட்டர் அப்படின்றது எதுக்கு வச்சுருக்காங்கன்னு தெரியல. நான் இது வரைக்கும் இது யூஸ் பண்ணதே இல்லை. பட் இப்படி ஒரு ஆப்ஷன் இருக்குது அப்படின்னு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. இந்த ஈல்டுக்கு பேர நம்ம ரிட்டர்ன் கொடுத்துட்டோம். ரிட்டர்ன் கொடுக்க முடியாது. ஏன்னா ரிட்டர்ன் அப்படின்னு கொடுத்தோம்னா அது ஃபங்க்ஷனை டெர்மினேட் பண்ணணும். பார்த்தீங்கன்னா இதுக்கு கலர் டிஃப்ரென்ஸ் இருக்குது. இப்போ இந்த மாதிரி கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து 2x மட்டும்தான் கிடைக்கும். இந்த 2y எல்லாம் கிடைக்காது. இது எதுவுமே கிடைக்காது. அப்போ ரிட்டனுக்கு மட்டும் நம்ம கமா போட்டு யூஸ் பண்ணணும். ஏன்னா ரிட்டர்ன்றது வந்து இந்த இடத்துல ரிட்டர்ன் ஆகிடும். ஸோ இந்த ஃபங்க்ஷன் டெர்மினேட் ஆகி இங்கே ரிட்டர்ன் ஆயிரும். கீழே இருக்க எதுவுமே நமக்கு வந்து எக்ஸிக்யூட் ஆகாது. இப்போ இதே ஃபங்க்ஷன் ஒரு காம்ப்ளிகேட்டட் எக்ஸாம்பிள் ஒன்று பார்க்கலாம். போனதில் போட்ட இந்த ஃபங்க்ஷனை எடுத்துக்கலாம். இந்த இடத்துல எக்ஸுக்கு பதிலாக நம்ம அந்த ஃபங்க்ஷனை கொடுக்குற மாதிரி போன சாப்டரில் பார்த்த அதே ப்ரோக்ராம் தான். கவுண்ட் ஈக்குவல் டு 0ன்னு கொடுத்துருக்கேன் ஃபஸ்ட் எடுத்தோடனே. நம்ம இங்கே கொடுக்குற ஆர்குமெண்ட்டை வந்து ஃப்ளோட்டாக கன்வெர்ட் பண்ண சொல்லியிருக்கேன். இதில் எரர் வந்துச்சு அப்படின்னா லெட்டர்லாம் பிச்சு போட்டுட்டு இந்த புள்ளியில் ஒரே ஒரு புள்ளி மட்டும் ஓப்பன் பண்ணிவிட்டு எந்த அல்ஃபபெட்ஸ் இருந்தாலும் நமக்கு வந்து இந்த மாதிரி பாஸ் ஆகிடும். கடைசியில் அந்த லிஸ்ட்டில் இருக்க ஒரு ஐட்டமும் ஜாயின் ஆகிட்டு நமக்கு அதோட ஃப்ளோட் வேல்யூ வந்து ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இதுதான் இந்த ப்ரோக்ராம். இது நம்ம மினிமைஸ் கூட பண்ணி வச்சுக்கலாம். அப்படி இப்போ இந்த இடத்துல இந்த ப்ரோக்ராம்குள்ளே பாஸ் பண்ணுறதுக்காக நான் ஒரு லிஸ்ட் ரெடி பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா நான் லிஸ்ட் ரெடி பண்ணியிருக்கேன். இந்த ப்ரோக்ராம் வந்து உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். இப்போ வந்து டிஜிட் ஆஃப் எக்ஸ்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. இந்த இடத்துல நம்ம எக்ஸ்ன்றது என்ன ஸ்ட்ரிங்கு கொடுத்தாலும் அதை வந்து ஃப்ளோட்டாக கன்வெர்ட் பண்ணி நமக்கு ரிட்டர்ன் தரும். இப்போ எங்கிட்ட ஒரு லிஸ்ட் இருக்குது. பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்ட்ரிங்ஸ் இருக்குது, நிறைய
அல்ஃபாபெட்ஸாக மிக்ஸ் ஆகி ஸ்ட்ரிங்ஸ் இருக்குது. இப்போ இந்த லிஸ்ட்டை வந்து எனக்கு வந்து இன்னொரு லிஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணணும். அந்த கன்வெர்ட் பண்ண லிஸ்ட்டில் வந்து இந்த ஒன்லி டிஜிட் மட்டும்தான் இருக்கணும். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு ஃபார் லூப் ஜென்ரேட் பண்ணுறேன். இந்த ஃபார் லூப்பில் என்ன பண்ணுதுன்னா இந்த லிஸ்ட்டில் இருக்க ஒரு ஐட்டமாக போகுது. அந்த ஒரு ஐட்டத்தையும் என்ன பண்ணுறேன்னா ஒன்லி டிஜிட்ஸ் போட்டு கன்வெர்ட் பண்ணிடுறேன். அந்த கன்வெர்ட் பண்ண வேரியபிளில் சி அப்படின்னு சேவ் பண்ணிக்கிறேன். ஏன்னா இது வந்து ரிட்டர்ன் பண்ணுது, ஃப்ளோட்டை வந்து ரிட்டர்ன் பண்ணுது. ஸோ இது ஃப்ளோட்டை ரிட்டர்ன் பண்ணுறதுனால இந்த சீன்றது ஒரு ஃப்ளோட்டாக இருக்கும். அந்த ஃப்ளோட் வந்து இந்த ஃபைனல் லிஸ்ட் அப்படின்ற இந்த எம்டி லிஸ்ட்டில் வந்து அப் அண்ட் ஆகும். ஸோ எவ்வளோ இருக்குதோ அவ்வளோ தூரம் இது ரன் ஆகிட்டு நமக்கு வந்து இந்த ஃபைனல் லிஸ்ட்டை வந்து பிரிண்ட் பண்ண சொல்லி கேட்டிருக்கேன். இப்போ நான் செக் பண்ணி பார்க்குறேன். பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்த லிஸ்ட்டு ஒரே செகண்டில் ரிஃபைன் ஆகி வந்துடுச்சு. ஸோ இதுதான் ஃபங்க்ஷன்ஸ். அடுத்த எபிசோடில் பார்க்கலாம்.